ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹைதராபாத் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் வெங்காயத்தை சேர்த்து இந்த கலர் வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண சிக்கன் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம். 200 ml தயிர் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போடுவோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசால் 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ மசாலா ரெடி பண்ணி ஊற வச்சிடலாம். சாதம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணி சூடானதும் பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம மசாலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அரிசி ஃபுல்லும் வேக தேவையில்ல, 70% அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்ச கறியை சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டி விட தேவையில்ல, லேசாக கிண்டி விட்டால் போதும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போ லேசாக அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது அரிசி நல்லா வெந்துடுச்சு. நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லும் வேக வைக்க தேவையில்ல, 3/4 பதத்துக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச ரைஸை மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஒரு இடத்துலையே போடாமல் கொஞ்சம் தூளை மாதிரி போட்டுக்கோங்க. பாதி ரைஸை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேணாம், நான் சேர்த்துருக்க அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. வேணுன்னா ஊற்றிக்கோங்க, வேணுன்னா ஆப்ஷன் தான். இப்போ அது மேலே திரும்ப கொஞ்சமாக ரைஸை போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை தூவிக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக கலர் ஊற்றிக்கலாம். கலர் வேணுன்னா நீங்கள் ஊற்ற தேவையில்ல. இப்போ நம்ம வேக வச்சுருக்க தண்ணியை கொஞ்சமாக எடுத்து மேலே ஊற்றிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். தோசைக்கல்லை ஹீட் பண்ணி பாத்திரத்தை அது மேலே வச்சு ஆவி வெளில போகாத அளவுக்கு வெயிட்டான ஒரு பொருளை அதை வச்சிடலாம். 30 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 30 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கறியும் ரைஸும் நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப கிண்டி விட்டிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும், அதனால் லேசாக கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷுக்கு தயிர் பச்சடி, முட்டை, சிக்கன் 65 தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.